மதுரையில் ஆர்.எஸ்.எஸ்., இந்து முன்னணி, பா.ஜ.க. உள்ளிட்ட சங் பரிவார் இயக்கங்களால் நடத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. மாநாட்டிற்கு 5,00,000க்கும் அதிகமான முருக பக்தர்கள் வருகை தந்து மாநாட்டை பிரம்மாண்ட வெற்றியடைய செய்தனர். மேலும் மாநாட்டில் சிறப்பு பேச்சாளர்களாக பா.ஜ.க. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் உரையாற்றினர். அதில் அண்ணாமலையின் பேச்சு அனைவரது கவனத்தை ஈர்த்தது. முக்கியமாக பள்ளி குழந்தைகள் உட்பட அனைவரும் திருநீறு, ருத்ராட்சம் அணிவதில் தயக்கம் காட்டக்கூடாது என்ற அவரது பேச்சு ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து கூடியிருந்த 5,00,000க்கும் அதிகமான முருக பக்தர்கள் ஒன்றாக இணைந்து கந்தசஷ்டி கவச பாடலை பாடி பிரமிக்க வைத்தனர். இப்படி இருக்க முருக பக்தர்கள் மாநாட்டில் நீதிமன்றம் தீர்ப்பை மீறி அரசியல் மற்றும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு நிர்வாகி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் காவல் ஆணையர் லோகநாதனிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அண்ணாமலை, இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், இந்து முன்னணி நிர்வாகி செல்வகுமார் உள்ளிட்டோர் மீது மதம், இனம் என பேசி பகைமையை உருவாக்குதல், மத உணர்வை புண்படுத்தும் நோக்கில் பேசுதல், மத ரீதியாக புண்படுத்தி பேசுதல், பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துதல் ஆகிய 4 பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழகத்தில் எத்தனையோ கூட்டங்கள் போட்டு இந்து மதம் குறித்தும் குறிப்பிட்ட ஒரு சமூகம் குறித்தும் இழிவாக, அவதூறாக பேசிய பேச்சுக்கள் ஏராளமாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒற்றை மாநாட்டில் அண்ணாமலை, காடேஸ்வரம் சுப்பிரமணியம் உள்ளிட்டவர்களின் பேச்சு மத ரீதியாக புண்படுத்தி இருக்கிறதா என்று கேட்கவே வியப்பாக இருக்கிறது என்று இந்து மத ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இப்படி இருக்க இந்து முன்னணி இந்த வழக்குப்பதிவு குறித்து கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: கடந்த ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் பல லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் பங்கேற்ற மாநாடு தமிழகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்துக்கள் இதனால் அரசுக்கு எதிராக ஒன்றுபட்டுள்ளனர். திமுக அரசு மாநாட்டுக்கு அனுமதி அளிக்க மறுத்தது. கோர்ட்டில் வாதாடி அனுமதி பெற்ற பின்பும் மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு இ-பாஸ் பெற வேண்டும் என திடீர் நெருக்கடி கொடுத்தது. இறுதியில் மாநாடு மிகப்பெரிய எழுச்சியுடன் நடந்தது. இதை பொறுத்துக்கொள்ள முடியாத தமிழக அரசு காவல்துறையை ஏவி இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், பா.ஜ.க. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் உட்பட பலர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. இது திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோக போக்கை காட்டுகிறது. திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி இந்து மக்கள் பக்தியோடு நெற்றியில் இடும் திலகத்தை தரக்குறைவாக பேசினார். இது தொடர்பாக கோர்ட்டே அவர் மீது வழக்கு பதிவு செய்ய அறிவுறுத்தியும் இன்று வரை வழக்கு பதிவு செய்யவில்லை. எம்பி ராஜா உட்பட பல திமுக தலைவர்கள் இந்து மதத்தையும் பெண்களையும் அவதூறாக பேசினர். அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்ய திராணி இல்லாத காவல்துறை ஆன்மீக மாநாட்டில் இந்து ஒற்றுமைக்காக பேசிய தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது ஒருதலைபட்சமானது. திமுக அரசின் சர்வாதிகார போக்கை இந்து முன்னணி சட்டப்படி எதிர்கொள்ளும். பொய்யாக வழக்கு பதிவு செய்து இந்து இயக்க தலைவர்களின் கருத்து சுதந்திரத்தை மிரட்டி பறிக்க நினைக்கும் தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.